அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக்காக பிகினர்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணி அதை பேப்பர் காப்பி ஆப்பில் நம்ம இதை ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ட்ரேஸ் எடுக்கிறது எப்படின்னு தெரில அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். பிகினர்ஸ் இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்கே ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி நிறையா எண்ணாட் போடுறத எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் நம்ம இடையில நிறைய டிப்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போயுமே பேக்கில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் துணியை இழுக்கும்போது அடுத்த ஸ்டிச்சு போடும்போது அந்த தையல் துணி இழுக்காமல் அவனுக்குள்ளே லாக் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பேக் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நீடில் 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. அப்படி இப்படி சாய்ச்சிலாம் போடாதீங்க. 90 டிகிரியில் வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் ப்ராப்பராக வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி இழுத்துட்டு பின்னின மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது ஃபாஸ்ட்டாகவும் வராது. ஸோ அதுக்காக தான் 90 டிகிரியில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு ஸ்டிச்சு கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு ஸ்பீடு வரணும் அப்படின்னா செயினை லாங்காக போடாமல் ஸ்டார்டிங்கில் லாங்காக போட்டுட்டு அடுத்தடுத்து நீங்கள் கொஞ்சம் கிட்டக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி பெண்டு வர இடத்துல எல்லாம் நீங்கள் பின்னாடி ஒரு ஸ்டிச்சு கொடுத்து நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஷேப் மாறாமல் அழகாக அப்படியே கிடைக்கும். நீங்கள் எதை போடணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே அழகாக இருக்கும். அடுத்து முக்கியமானது ட்ரேசிங் தான். நீங்கள் எடுக்கிற ட்ரேசிங் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டட் ட்ராயிங் வரும் அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரேசிங் எடுக்கும்போதுமே நல்லா அழகாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுறது உங்களுடைய ஒர்க் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம லைட்டாக பெண்டு வர இடத்துல எல்லாம் குட்டி குட்டி ஸ்டிச்சாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பெண்டு கரெக்டாக இருக்கும். அந்த பெண்டுலாம் அடுத்து நம்ம இங்கனக்குள்ளே நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இங்கனக்குள்ளே முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி தேவையில்லை. அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே கொடுத்துட்டே வாங்க. நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் இங்கேயும் நான் எண்ணாட் போடலை. அப்படியே ரிவர்ஸில் திருப்பிட்டு அப்படியே அடுத்த ஸ்டிச்சை நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அடுத்து அந்த பட்டர்ஃப்ளையோட அந்த பாடி பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது அது மேலேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே அடுத்து நம்மளுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறனால நம்ம இங்கே ஒரு எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் எப்படி போடுறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சுக்குள்ளே எடுத்து தான் நம்ம எண்ணாட் போடணும். அப்போ தான் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்து அந்த பெட்டலுக்கு அந்த உள்ள அந்த இதுக்கு போடும்போதும் அது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே உள்ளே எடுத்து அதே மாதிரியே போடணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணுற மாதிரியே இருக்கணும். அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடாது. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு செயினுக்குள்ளே இருந்து தான் நம்ம அடுத்த ஸ்டிச் எடுக்கணும். முடிக்கும்போது ஒரு செயினுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயினுக்குள்ளே தான் நம்ம எண்ணாட் போடணும். எண்ணாட் போடும்போது வெளியே தூக்கிட்டு இருக்க மாதிரி போடாமல் சப்போஸ் அப்படி தூக்கி விட்டு இருந்தாலும் நீங்கள் உள்ளே கொடுத்து அதை கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா அது உள்ளே போயிடும். அடுத்து நான் அங்கேயும் நான் எண்ணாட் போடலை. அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அங்கே நம்மளுக்கு லைன் இருக்கனால நம்ம அப்படியே தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். நீடில் அதாவது ஃப்ரேமை நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி ஒர்க் பண்ணி பழகாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி பழகுனீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் ஃப்ரேமை திருப்பிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் எல்லா டைரெக்ஷன்லையுமே நீங்கள் போட்டு செயின் ஸ்டிச்சை பழகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நீடில் ஹேண்ட்லிங் கிடைக்கும். அதே மாதிரி ஒரே பக்கமாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அந்த உங்களுக்கு அந்த இது வந்தால் தான். நெக்ஸ்ட்டு நான் இங்கேயே எண்ணாட் போடாமல் அப்படியே ரிவர்ஸில் திருப்பி அடுத்து உள்ளே இருக்க அந்த ஒரு பார்ட்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆரி ஒர்க் சம்மந்தமாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆரி கற்றுக்க ஆசை இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குறைஞ்ச ஃபீஸில் 6 மாத கோர்ஸு தான் நம்ம சர்டிஃபிகேட்டோடு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எண்ணாட் ரொம்ப போடாமல் கம்மியான எண்ணாட்டை வச்சு நம்ம இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும்.
ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம வந்து நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பாருங்கள், அந்த பாடி பார்ட்லேருந்து அங்கே நான் எண்ணாட் போடாமல் அப்படியே வந்துட்டு இதுக்குள்ளே வந்து அப்படியே இங்கே இந்த பக்கத்து உள்ள அந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரி தான், இதே மாதிரி தான் போடுறேன். அதனால நான் உங்களுக்கு ஸ்பீடில் போட்டுட்டு உங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து நிறையா கிளாஸஸ் போட்டிருக்கோம். செயின் ஸ்டிச்சிலேருந்து ஹெட் நாட் போடுறது எப்படி, மற்ற எல்லா கிளாஸுமே நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் ஆரி ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஆரி கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பாடி பார்ட்டில் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி இருக்குல்லையே அங்கே எண்ணாட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் இருக்க அந்த இடத்துலையும் நம்ம செயின் ஸ்டிச்சு கொடுத்து நம்ம முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு அதே மாதிரி மேலே அந்த இருக்குல்ல ஆண்டனா மாதிரி அங்கேயும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து இதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம நிறையா ஐடியாஸ் இருக்குது, நம்மளோட வீடியோஸ் நிறையா இருக்குது. வேணுமா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.